சொந்த கிராமத்திலேயே விஏஓ ஒர்க் பண்ற நம்ம ஹீரோ ஒரு ஆர்கானிக்கான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்க போனாலும் சைக்கிள்ல தான் போவாரு. தோட்டத்துல விளைய வைக்கிற காய்கறிகளை தான் சாப்பிடுவாரு. அவரு ஷேவ் பண்றது கூட முட்டையோட வெள்ளக்கருவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஒரு செல்போன் கூட யூஸ் பண்ணாம இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு மரத்தோட ஷேப் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதால வெட்ட போறாங்கன்ற நியூஸ் தெரிய வருது. அந்த மரத்தை அழிக்கிறது பாவம்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த மரத்து மேலேயே ஒரு குட்டி கூரை மாதிரி போட்டுட்டு அது மாதிரி ஏறி உட்காந்துக்கிறாரு. அவரோட ஆபீஸ் வரைக்கும் அது மேலேயே உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. இதனால ஒரு பொண்ணு அவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த மரத்தையும் வெட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ அந்த போராட்டத்தை கைவிட்டுறாரு. இப்ப போன்ல பேசின பொண்ணு கூட இப்ப டெய்லி பேச ஆரம்பிச்சு இப்ப போன்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஒரு வழியா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்டா இவரை பத்தின நியூஸ் தெரிய வந்து இது மாதிரி அதுக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாங்க. இப்ப கல்யாணத்தன்னைக்கு தாலியை கண்ணு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. முகத்து டைம் முடிய போகுதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கழுத்துல இருந்து செயினை கட்டி அந்த பொண்ணு கழுத்துல போட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு.